ஒரு அழகான பெரிய குளத்தில் ஒரு ஆமை வசித்து வந்தது. அந்த குளம் பசுமை சூழ தென்றல் வீசும் ஒரு அழகான இடமாக இருந்தது. நீர் மிகவும் தெளிவாக இருந்து அதில் மீன்கள் குதூகலமாக நீந்தி கொண்டிருந்தன. ஆமை அங்கு மிகுந்த சந்தோஷமாக வாழ்ந்தது. அதற்கு 2 அன்னங்கள் நண்பர்களாக இருந்தனர். அவர்கள் தினமும் குளத்தில் சந்தித்து பொழுதுபோக்கியாக பல விஷயங்களை பேசிக்கொள்வார்கள். ஆமை தனது நீண்ட கதைகளை பகிர்ந்து கொண்டு பேசிக்கொண்டே இருப்பது வழக்கம். அன்னங்களும் அதை கேட்டு மகிழ்ந்தனர். ஆமை எந்த கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக தனது வாழ்க்கையை கழித்தது. ஆனால் ஒரு நாள் கடுமையான வறட்சி ஏற்பட்டது. அதனால் குளத்தில் உள்ள நீர் வற்றத் தொடங்கியது. இதை கண்ட ஆமை மிகுந்த கவலையில் ஆழ்ந்தது. நீரின்றி வற்றும் குளத்தை குறித்து ஆமை மிகவும் கவலையடைந்து தனது நண்பர்களான 2 அன்னங்களுக்கு தனது வருத்தத்தை பகிர்ந்தது. தன்னால் இங்கு வாழ முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டதாக அது சொன்னது. அதை கேட்ட அன்னங்கள் ஆமைக்கு ஒரு யோசனை சொன்னன. அவற்றில் ஒன்றான அன்னம் ஒரு நீளமான குச்சியை கொண்டு வருவதாக கூறியது. பின்னர் அவை கூறின, நாங்கள் எங்கள் மூக்குகளால் அந்த குச்சியின் 2 முனைகளையும் பிடித்துக்கொள்வோம். நீ நடுவில் உட்கார்ந்து உன் வாயால் குச்சியை தழுவிக்கொள். இவ்வாறு நீ எங்களுடன் பறந்து புதிய ஓர் அழகான இடத்திற்குச் செல்லலாம். ஆமை இதை கேட்டதும் மகிழ்ச்சியடைந்தது. ஆனால் அன்னங்கள் ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கொடுத்தன. பறக்கும் போது எந்த சந்தர்ப்பத்திலும் பேசக்கூடாது. பேசினால் நீ கீழே விழுந்து விடுவாய். ஆமை மற்றும் 2 அன்னங்கள் குச்சியை பிடித்துக்கொண்டு ஆகாயத்தில் பறக்கத் தொடங்கினர். அந்த காட்சியை பார்த்த கிராமத்தினர் ஆச்சரியத்துடன் கூச்சலிட்டனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு சிரிக்கத் தொடங்கினார்கள். இதைக் கண்டு மேல் இருந்து பறந்து கொண்டிருந்த ஆமை பெருமிதத்துடன் அவர்களுக்கு பதிலளிக்க நினைத்தது. ஆனால் பேசுவதற்கு முன்பே அதன் வாயிலிருந்த குச்சி தவறி அது நேராக கீழே விழுந்தது. பெரிய சத்தத்துடன் தரையில் மோதி ஆமை மயக்கமடைந்து விட்டது. இதை பார்த்த அன்னங்கள் 2ம் இரங்கலுடன் கீழே இறங்கின. கிராமத்தினரும் ஆமைக்கு இறங்கிக் கொண்டு அதை சுற்றி வந்தனர். அப்போது ஒரு அன்னம் கூறியது, அதிகமாக பேசுவதால் பெரும் ஆபத்து ஏற்படலாம். எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமை அன்னங்கள் கூறிய நிபந்தனையை கவனிக்காமல் பேசியதால் இதுபோன்ற விபத்து நேர்ந்தது. இதனால் இந்த கதையின் நெறிமுறை, மிக அதிகமாக பேசுவது பேரழிவுக்கு காரணமாக முடியும். நாம் பேசும் முன்பு நன்றாக யோசித்து பேச வேண்டும் என்பதே இந்த கதையின் நீதி. மேலும் வீடியோக்களுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.